கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:11 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்தேரமே தோத்தேரமே இயேசு சுவாமிக்கு தோத்தேரமே தோஷியானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்தேரமே தோஷியானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே ஒட்டி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன். ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். கெருபின் செராபின்கள் வட சட்டையினால் மோடி கெருபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் அம்மை துதிப்பேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து இதுல 2 கூட்டத்தார நான் பார்ப்பேன். ஒரு கூட்டத்தார அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு இது பிரயோஜனம் இல்லை. நான் அவங்க பேரை 99% கரெக்டா எல்லாரும் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஒரு பிளஸிங் கொடுத்துருவேன், அவங்க அத்தால போயிடுவாங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் நோ யூஸ். யாரு கடைசி வரை இதை கேட்கறாங்களோ
அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆழமான காரியத்தை அவங்க புரிந்து கொள்ளலாம். சரி, வழக்கம் நான் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு எனக்கு சொல்ல ரொம்ப நடந்துச்சு. ரைட், அது என்னன்னு பார்ப்போம். எஸ் ஆய் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஆதலால் கர்த்தர் ரேசனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவருடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடு கூட கூட்டி கலப்பார். சரி, இதுதான் மேட்டர். இதுல ரெண்டு சத்ரு போட்டு, ரெண்டு சத்ரு தான் தமிழ்ல, ஆனா இங்கிலீஷ்ல வேற, எபிரேய மொழி கிரேக்க மொழியில வேற. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். புரியுது உங்களுக்கு? ஏன் நம்ம லாங்குவேஜை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல அதனால் கர்த்தர் ரேட் சொல்லி சத்ரு, இங்க சத்ரு தான், மற்ற சத்ருக்களை. ஆனா முதல்ல இருக்கிற சத்ரு அட்வன்சரி. ஸ்பெல்லிங் சொன்னேன். அட்வன்சரிங்கிறதுக்கு அட்வன்சரி நீங்க முதல்ல எழுதணும். ADVERSARY அட்வன்சரி. ஆன்டிடிகாஸ் முதல்ல இருக்கிறது ஆன்டிடிகாஸ் அட்வன்சரி. இதுதான். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆப்போசிட் டு லாசூட். லாசூட்னா ஒரு கட்டளை, ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் பிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா, சாத்தா அதுக்கு எதிர்த்து வேலை செய்வோம். இங்க இதனுடைய டோட்டலா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு வசனத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ள இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எதிராளியான பிசாசானவன் இவனைத்தான் இங்க நம்ம பார்க்கிற அட்வர்சரி அப்படின்னு, ஆன்டிடிகாஸ். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு. இவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 25வது வசனத்துல, எதிராளி. அந்த எதிராளி என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையை நிர்மூலம் பண்ண பார்ப்போம். சரிங்களா? இந்த அவன் என்னெல்லாம் செஞ்சுட்டான் ஒரு மனிதன், இது ஆண்டவர் ஓமையா சொல்றாரு. உன்னை, நானா இருக்கணும் நீங்களா இருக்கணும், உன்னை நியாயாதிபதியத்திலே ஒப்புக்கொடாமலும். அப்ப உங்களை ஒரு தவறு செய்ய வச்சுட்டான் இந்த சாத்தான், சத்துரு தவறு செய்து வச்ச நபர். நியாயாதிபதி உன்னை சேவகத்தில் ஒப்புக்கொடாமலும், ஜட்ஜிட்ட போயாச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஜட்ஜி என்ன செய்யறாரு, இவனுக்கு இந்த தண்டனை, இவனை கொண்டு போய் அரசு பண்ண சேவட்ட ஒப்பு கொடுத்தாச்சு. 3வது, நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும். உள்ள போயாச்சுன்னா ஜட்ஜி எத்தனை வருஷம் தண்டனை சொன்னாரோ அத்தனை வருஷம் முடியற நீ உள்ளதான் இருக்கணும். நீ உன் எதிராளியோட வழியிலே போகும்போதே சீக்கிரமா அவனோட நாள் மனம் பொருந்து. இதுதான் ஆன்டிடிகாஸ். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில தவறுகள் நம்ம செய்வோம், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த தவறை கரெக்ட் பண்ணிடணும். கரெக்ட் பண்ணனா அது ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த தவறுல இருந்து. சரி, இது நம்ம பார்க்கிற ஆன்டிடிகாஸ். 2வது நம்ம பார்க்கறது எனிமி. அந்த எனிமிக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா ஒயாட். ஓ மேல போடு, ஓ யாட், YED, ஒயாட். இந்த ஒயாட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல, அதிகாரம் முழுவதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை நம்ம நீங்க பார்க்க போறோம். 22வது அதிகாரம் 17வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மலத்தையும் பெருக பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதான், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த சத்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா இங்க பாக்குற சத்ரு. உதாரணத்துக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பார்வோன் தான் சத்ரு, இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
அது டைரக்டா அவங்க கண்களுக்கு முன்னாடி பார்க்குற சத்துரு. அவனுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் பழுகி பெருகக்கூடாது. ஏன் பழுகி பெருகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு பயம். இவங்க ஒரு மெஜாரிட்டி ஆகி ஒரு யுத்தம் வருது, இவங்க எதிராளிகளோட போய் சேர்ந்து என்னைய தோக்கடிச்சிருவாங்கன்னா ஒரு பயத்துல அப்பவே அவங்களுக்கு ஒரு சத்ருவா மாறிட்டான். சத்ருவா மாறி எல்லா பிறக்கிற ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்யணும், அழிச்சிடும். இது அந்த சத்ரு கண்களுக்கு முன்பா இருக்கிற சத்ரு செய்வது. இதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஒரு எதிராளி இருக்கான். அந்த எதிராளியுடைய ஆசை என்ன அப்படின்னு மத்திய 1வது அதிகாரத்துல ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜாக்கு இந்த ஏரோது ராஜாங்கிற ஒரு ஆளை பைபிள் எப்படி இருக்குன்னா ஒயாட் அப்படின்னு பார்க்கணும். YEOYOYED ஒயாட். இந்த ஏரோது ராஜாக்கு என்ன ஆசைன்னா, நான் தான் ராஜா. ஆனா பெரிய பெரிய ஞானிகள் வந்து யூதருக்கு ராஜாக பிறந்தது என்ன அவனுக்கு காட்டியில வைத்த கலங்கிருச்சு பாருங்க. மூணாவது ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனோட எருசலேம் அதை கலங்கினார்கள். கலங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எதிராளியாக எனிமையாக மாறிட்டான். இந்த எதிரியை குறித்து ஆண்டவர் ரொம்ப டைரக்டா கிளியரா கட்டளைகள் கொடுத்திருக்காரு. அது என்ன நான் பார்ப்போம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 4வது வசனம். 23:4 உன் சத்துருவின் மாடானது அவனுடைய கழுதையாவது தப்பி போனால் திரும்ப கொண்டு வந்து சேர்த்து. எப்படி ஆண்டவர் வந்தார்? இது வந்து டைரக்ட், இது வந்து சாத்தான் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. சாத்தானுக்கு அட்வென்சரி ஆன்டிடிகாஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். 2 வேறையான வார்த்தை. நான் தமிழ்ல ரெண்டுமே எனிமி, ரெண்டுமே எதிராளின்னு இருக்குது. சரி, இப்ப இது சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய், கழுத வந்தா ஒழுங்கா திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அது என்ன பயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது வசனம். என் அக்கிரமங்கள் 19 என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். இது சாத்தானா எதிராளிகளா? எதிராளிகள். சாத்தா எப்படிங்க பலத்து வாழ்ந்து முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். தாவீது கண்களுக்கு முன்னாடி பார்க்கிறார். தன் மகன் அப்சலோம் எதிரியா மாதிரி அவங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஆகி எதிர்த்து நிற்கிறாங்க. இது கண்களுக்கு முன்பாக பார்க்கிற ஒரு யார்ங்கிற ஒரு சத்ரு. சரி, இப்ப 2 சத்ரு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு முக்கியமான சத்ரு நம்ம பார்க்க போயிடும். அந்த சத்ரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாகும் 1வது அதிகாரம் 2வது பக்கம் 1081. நாகும் 1வது அதிகாரம் 2வது வசனம். இது தேவனுடைய சத்ரு சாத்தான். சத்ருவை டிவைட் பண்ணி பார்க்கணும். வித்தியாசமான கோணத்தவர்களுக்கு நான் டீச் பண்ணேன். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுமான தேவன். கர்த்தர் நீதி உள்ளவர் உக்கிரகுணம். அவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பதில் தம்முடைய சத்துரு. இது தாவீதுடைய சத்துரு கிடையாது, இஸ்ரேல் மக்களுடைய சத்துரு கிடையாது. சாத்தான் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறான். அவருடைய சத்ருவை ஆண்டவர் டைரக்டாக சொல்கிறார். சரி, இப்ப வசனத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். எஸ்ஐயா 9வது அதிகாரம் 11வது வசனம். ஜாயிண்ட்ங்கிறத தமிழ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதலால் கர்த்தர் ராட்சியனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடு கூட கூடி அவர் கலக்க பண்ணுகிறார். மிக்சிங். இது என்ன மிக்சிங்னா? ஜாயிண்ட்ங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை கலாவ். KOLLAO கலோ. KOLLAO மேல ஒரு கலோ. இந்த கலோக்கு கரெக்ட் டிரான்ஸ்லேஷன்
இது கலோனா நம்ம பார்க்க அந்த காஃபி டீயை போட்டு மிக்சிங் அது கிடையாது. டு க்ளூ, டு க்ளூனா ஒட்டிக்கிறது. அவன்கிட்ட போய் நாங்க உன்னோட ஒட்டிக்கிறோம், க்ளூ. இந்த க்ளூ சிமெண்ட்ங்கிறத அந்த ஆத்தர் சொல்றார். சிமெண்ட் எப்படி போய் ஒட்டிக்கிறோமோ, யூனிட் ஃபேமிலி, ஃபேமிலி என்னது பிரிக்க முடியாத அளவு போய் ஒட்டிக்கிறது. இதற்கு நமக்கு எல்லாருக்கும் மிக மிக தெரிந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மிக மிக தெரிந்த ஒரு சம்பவம், கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் எங்க போய் ஒட்டிக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 15 லூக்கா அந்த தேசத்து குடிகளில் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். நம்ம அன்னைக்கு அதை ஒட்டி கொண்டான போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கோமா? கலோங்கிற ஒரு வார்த்தை ஒட்டிக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அடிமையாக நான் வர்றேன் உங்களுக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உங்க சூட்கேஸை தூக்குறேன்னா நான் தூக்குவேன். உங்களுக்கு என்னென்ன நான் செய்யணுமோ எல்லாமே செய்வேன். அதான் கலோ, ஃபேம், டைட்டா செய்றதுக்கு. இதுல ஒரு ஆப்போசிட்டான காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். எதிர்மறையான ஒரு காரியம், ஒட்டி கொள்றதுக்கு எதிர்மறையான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 13வது 5:13. இப்ப சபை ஆரம்பிச்சிருச்சு. சபையில மக்கள்லாம் பயப்படுறாங்க. பொய் சொன்னதுக்காண்டி ஆண்டவர் கணவன் மனைவி அடிச்சு தூக்கிட்டார். அனனியா சப்பிரா. இந்த நடக்கும்போது 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5:12. அப்போஸ்தலருடைய கைகளிலே அநேக அற்புதங்களையும் ஜனங்கள் செய்யப்படுகிறது. எல்லாம் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவனும் அவரோடு சேர துணியவில்லைன்னா, எப்பா உங்க கூட சங்காத்ததான் வேண்டாம், நாங்க ஒதுங்கி மரியாதை எங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்க கூட சேர்ந்தா உங்க கடல் பயங்கரமான கடல், எங்களால பொய் சொல்லாம இருக்க முடியாது, பொய் சொன்னா காலி பண்ணிடுவாரு. அப்ப கலோங்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. இப்ப ரெண்டாவது, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கலோவை காட்ட போறேன். இது வந்து பிக்சர், ஓமையாக பார்க்கணும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். வேசிகளோடு இசைந்திருக்கிறவன் அவனோடு ஒரே சரிதமான பெண்கள், இருவரும் ஒரே மாமிசம் வரும். ஒரே நல்லது, 2 பேரும் ஒன்னா மாறிடுவாங்க. இதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். அந்த வேசி கூட இருக்கிறவன் அவனுக்கு அந்த வேசி அவங்களும் என்ன செய்வாங்க, ஒன்னா மாறிடுவாங்க. அது ஒரே சரீரம். ஒரு ஓமையாக நம்ம பார்க்கிறோம். சரி, லாங்குவேஜ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வசனத்தை பார்க்கணும். இந்த ரெச்சினுடைய சத்ரு, இந்த ரெச்சினுடைய சத்ருங்கிறத நம்ம பார்க்க போயிடும். இந்த ரெச்சின் யார், இவனை எங்க முதல்ல பைபிள்ல பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி பார்க்க போயிடும். இவனை குறித்து நீங்க ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கலாம், 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 37வது வசனம். 15:37. இந்த ரட்சினை ஆண்டவர் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்றாங்க. அந்நாளிலே கர்த்தர் ரெமாலியான் ராஜாவாகிய ரட்சினை ரெமாலியாவின் குமாரனைய பக்காவின் யூதாவுக்கு விரோதமாக அனுப்ப துவங்கினார். யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத்துக்கு, யூதா சவுத்துல இருக்கு 2 கோத்திரம். இவங்கள்ட்ட நிறைய நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனா அந்த மோசமான ராஜா வந்தாங்கன்னா ஆண்டவர் பிடிக்காது. ஏன்னா அது யூதால இருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும். இவங்க துதிக்கிற கூட்டத்தை ஆண்டவருக்கு ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா 2 பிள்ளைங்க ஒரே மாதிரி பார்ப்பாங்களா, வித்தியாசம், கட்டாயம் வித்தியாசம். நான் சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில என்னுடைய தாய், எங்க அம்மா என்ன ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மா கூட இருப்பேன். எங்க அம்மா என் தலையில கையை வச்சு ஆசீர்வதிப்பாங்க. நேற்று எங்க பாஸ்டர் எனக்கு ஒரு பிறந்த நாளுக்கு வழக்கமா ஜெபம் பண்ணுவார். அப்பா அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நீங்க கொடுத்த பைபிள் இருந்து நான் ஒரு இது டீச் பண்ணேன். அது என்னன்னா ஒரு இது மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க டாக்டர் நான் கேட்கறேன் அப்படின்னு. டோசிஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்.
நீங்க எழுதியிருக்கீங்க, எழுதுறவங்க தான் எழுதாங்களுக்கு. ஃபால்ங்கிறதுக்கு ஃபால், ஃபால்னா அதுக்கு டோசிஸ் கிரேக்க வார்த்தைக்கு பாஸ்ட் சொல்றோம். அந்த டோசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மெடிக்கல் டேர்ம். அது பாஸ்ட் என்ன மெடிக்கல் டாக்டர் கேட்டாரு, இந்த கண்ணு இருக்கு, இந்த கண்ணு கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது மேலே ஏறாது, அப்படி கீழே இறங்குற மாதிரி தான், அது பேர் டோசிஸ். ஒனாசிஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கப்பல் ஓனர், வெரி ரிச் மேன். அவரு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த கண் இறங்கியிருக்கும், மேல போகாது. கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன், ஆனா கண் என்ன செய்யாது, மேல போகாது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஹுக்கு மாட்டி பின்னாடி ஒரு பேட்டரி, அந்த சுவிட்ச் போட்டா டாங்கின கண்ணை திறக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா கண்ணு முடிக்கிறோம். அது சின்ன ஃபால்ட், இது பல வருஷத்துக்கு ஃபால்ட் வந்து டக்குன்னு பிச்சுக்கிடுச்சு. அதில் என்ன செய்வார், ரைட்ல ஒரு ஆள் வச்சிருப்பார், லெஃப்ட்ல ஒரு ஆள் வச்சிருப்பாரு. ஆனால் சிக்னல் கொடுத்தோன்னா அப்படியே டாங்கன்னு தூக்குவான். பார்த்தீங்களா, இந்த டோசிஸ்ங்கிற ஒரு மெடிக்கல் டேர்மு, ஃபால்ங்கிற கிரேக்க வார்த்தை. எங்கள் பாஸ்டர் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, இது ஒரு சின்ன சாட்சி. இப்போ ஒரு காம்பினேஷன் பார்க்குறோங்க. அது என்ன காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெக்கா, ரெட்சின் பெக்கா, இது ஒரு கூட்டு காம்பினேஷன் நீங்க பார்க்கணும். ஆயுதமாக சொல்றேன். இவனுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 15:22. மெனாக்கேம் தன் பிதாவுடன் நித்திரை அடைந்தான். அவன் குமாரனாகிய பெக்கா, அப்பா பேரு மெனாக்கேம், குமாரனாகிய பெக்கா அந்த சாந்தல் ராஜாவான். அதே நேரத்தில் 23 யூதாவின் ராஜாவாகிய ஆசரியாவுடைய 50ஆம் வயதிலே மெனாக்கேமுடைய குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேல் ராஜாவாகி சமாரியில் 2 வருஷம் ராஜா பண்ணார். அப்ப இவங்களுடைய ஒரு காம்பினேஷனை எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா காலத்துல இவங்க வர்றாங்க. இப்ப இங்க நம்ம பார்க்கறது ஏசாயா பார்க்கறது இந்த காலத்தை நம்ம பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு மோசமான ராஜாவை நான் காட்டுறேன். முதல் வசனம் தெரியும். ரமாலியவன் குமாரனாகிய பெக்கா 16ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் அகாஸ்வர் ராஜாவன். இந்த அகாஸ்வர் ராஜாவன் 20 வயசு. எருசலேமிலே 16 வருஷம் ஆகுது. தன் தகப்பன தாவீதை போல் செம்மையாக செய்யாமல் 3வது வசனத்தில் பாருங்க, தன் குமாரனை தீக்கடக்க பண்ணுகிறான். தீக்கடக்க பண்றதுதான் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த புரஜாதிகாரோட ஒரு தன்மை, அது ஒரு பெரிய கை மாதிரி ஒரு மெட்டல் இருக்கும், அந்த சாமி கையை நீட்டிட்டு இருக்கும், அது கீழே தீ வச்சு அப்படி ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அவங்க குழந்தை என்ன செய்வாங்க, அது அந்த அந்த கையில வச்சுவாங்க. அது மேல ஒரு மூடி இருக்கும், அது டப்புன மூடி இருக்கும். செகண்ட்ல அந்த குழந்தை அப்படி பஷ்வம் ஆகி போயிடும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கடவுள்கிட்ட அதை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் அருவருக்கிற காரியம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் சந்ததியை பார்க்கிறாரு, இந்த சந்ததிக்குள்ள ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. இந்த சந்ததிகளுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஒரு மோசமான ராஜா குமாரனை தீர்க்கவர். இவங்க 2 பேரும் காம்பினேஷன் வந்தாலும் இவங்களை ஆண்டவர் ஜெயிக்க விட மாட்டேங்க. 5வது வசனத்தை 16:5. அப்பொழுது சமாரியன் ராஜாவாகிய ரெட்சினும் இஸ்ரேல் ரமாலியா குமாரனும் யுத்தம் பண்ணுவதற்கு முற்றியவர். இது எதிரி. இந்த எதிரி தான் அட்வென்ச்சர். சாத்தான் இவங்க 2 பேரும் காம்பினேஷன் போட வச்சு 2 பேரும் ஆப்போசிட்டான ராஜாக்கள். ஆனா அவங்க காதல உசு உஸ் உஸ் உசுன்னு சொல்லி இதுதான் சத்ரு. இந்த சத்ரு வேற, ஆனாலும் ஜெயிக்காம போனாங்க. யாருக்கு சத்ருவா வராங்க? இஸ்ரேல் மக்களுக்கு, யூதா மக்களுக்கு. ஆனா அவங்களால ஜெயிக்க முடியாதபடி ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார். புரியுதாங்க? எப்படி ஆண்டவர் வந்து ஒரு பக்கம் தன்னுடைய வல்லமையை காட்டிக்கொண்டே இருக்கிறார், இன்னொரு பக்கம் மோசமான காம்பினேஷன். சரி, இப்ப இதை நம்ம ஏசாயால இன்னும் கொஞ்சம் பார்க்க போயிடும். ஏசாயா 7வது அதிகாரம் 1 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதே தான் ஏசாயா சொல்றாரு. உசியாவினுடைய குமாரனாகிய
யோத்தாவின் குமாரனாகிய அகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரெட்சின் என்னும் சீரியா ராஜா. சீரியா பற்றி நம்ம பல யுத்தத்தில் பார்த்துருக்கோம். எத்தனையோ யுத்தம் வந்தாலும் ஆண்டவர் ஜெயிக்க விட மாட்டார். அந்த ராஜாவுடைய அந்த கிங் ரெட்சின் என்னும் சீரியா ராஜாவும் ரமாலேவன் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேல் ராஜா. இஸ்ரவேல் ராஜா 10 கோத்திரத்துக்காரன் சீரியா ராஜாவோட ஒரு காம்பினேஷன் போட்டு யுத்தம் பண்ணார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. இப்ப அடுத்த ஸ்டெப்பை நான் காட்டுறேன். சீரியர்கள் எப்பிராமியரை சார்ந்திருக்கிறார்கள். இதை எப்ராயிமாய் சார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா, எப்ராயிம்ங்கிறது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை தான் எப்ராயிம் அப்படின்றது. இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில இந்த காரியம் நான் உங்களுக்கு புதுசா சொல்லிக் கொடுப்பேன். அதுல இது ஒண்ணுங்க. இந்த எப்ராயிம்ங்கிறது ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோத்திரம் தான். அந்த ஒரு கோத்திரம் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோத்திரத்தோட சேர்ந்துட்டாங்க உடனே ராஜாவின் இருதயம் அவன் ஜனத்தின் இருதயத்தோடு காற்றில் உள்ள மரங்களையும் காற்றுனால அசைதுபா அசைது. காட்டுல ஒரு நாணல் இருந்தா, சின்ன காத்து இருந்தா அப்படியே சாய்ந்து. ஆனா இங்க நம்ம பார்க்கிற ராஜா எப்படி பார்க்கணும், ஒரு காட்டு மரம். அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அதை அசைக்கிறதுக்கு ஒரு சுனாமி, இந்த ஒரு புயல் வந்தா தான் அது அசையும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் அவன் ஆன்மீக்கிறார். அந்த நேரத்தில் தான் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கிரியேட் பண்றார். இன்னொரு பக்கம் என்ன நடந்துருக்குன்னா, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணியின் கற்பத்துல இந்த பூமிக்கு வரணுங்கிறத இப்ப அட்வென்ச்சர் நீங்க பார்த்துக்கணும். சாத்தானுடைய கிரிகளை அழிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இது நம்மளுக்கு ஒரு அசையுது. ராஜாவுடைய அந்த மரம் போல இருந்தது, அவருடைய இருதயம் அசைகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அசையட்டும்பா, ஆனா நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு எதிராக இருந்த அட்வென்ச்சரிய ஒன்னும் இல்லாம ஆக்குறதற்கு என் குமாரன் நான் இப்பவே நான் என்ன செய்றேன், ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம். சரி, இதுல இன்னொரு ஸ்டெப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போமா? 2 நாளாகமும் எடுத்துக்கொள்ளுங்க. 28வது அதிகாரம். 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 5-6. இப்ப ஏன் அசைஞ்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியன் ராஜா கையில ஒப்பு கொடுத்தார். இவங்க பாவம் செய்யறதுனால ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை முறியடித்து அவர்களுக்கு இருக்கிற பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜா கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் வெகுவாக முறியடிக்கப்பட்டான். எப்படின்னா, அந்த பால் பாருங்க, பாவம் செய்யும் போது ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பை எடுக்கிற உடனே என்ன நடக்குதுன்னா, எப்படி யூதா மனுஷர் தங்கள் பிதாக்கள் தேவனாய கர்த்தரை விட்டபடியானால, நீ என்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட்டுறேன், நீ என்னை தேடினால் நான் உன்னை கைவிட்டபடினால ஒரே நாள் சிங்கிள் டே, ஒரே நாளிலே 6வது வசனம் 126,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரர்களாக இருந்தார்கள். எல்லாத்தையும் கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் சமாரியா கொண்டு போறாங்க. ஆண்டவர் நீ என்னை கைவிடக்கூடாது, நீ என்னை சார்ந்து கொண்டிருக்கணும். எப்படி நம்ம அவரை சார்ந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மிக மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி என்னை சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 46வது அதிகாரம் 1 வசனத்துல அவரை கைவிடக்கூடாது. என்ன செய்யணும்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலம். ஆபத்து காலம் வரும்போது ஆண்டவரை மட்டும் சார்ந்து இருந்தாங்கன்னா, இந்த 1,00,000 மக்கள் சாகாம ஆண்டவர் பாதுகாத்துவார். நீ கைவிட்டானா நான் கைவிட்டுறேன். அப்ப இந்த 10 கோத்திரத்திற்கும் என்ன பெயர் அப்படின்னா எப்ராயிம். சரி, ஏன் இந்த எப்ராயிம்ங்கிற பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருங்கிறது நான் வசனத்திலிருந்து காட்ட போயிட்டேன். ஏன் எப்ராயிம்? 10 கோத்திரத்தின் பேர் இருக்குது. ஓசியா,
4வது அதிகாரம் 16 வசனம் 4:16 17 பக்கம் 1052 எப்பிராயிம் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்பிராயிம் விக்கிரகத்தோட கலந்திருக்கிறான். அதனால ஆண்டவருக்கு அவங்க மேல ஒரு கோபம் வரும்போது எப்பிராயிங்கிற பேர் அவர் யூஸ் பண்ணுவார். ஏழாவது அதிகாரம் 2வது வசனம் ஓசியா, அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்தித்தது இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்னை சார்ந்து கொள்ள மாட்ட. அப்ப ஒரு காற்று வருது, இந்த காற்று வரும்போது அதெல்லாம் அசையுது பாருங்க. எசையா 7வது அதிகாரம் 2வது வசனம், அவன் ராஜாவின் இருதயமும் காற்றில் உள்ள மரங்களால் காற்றினால் அசைகிறது போல. இந்த நேரத்தில் என்ன செய்யும்? காற்று வரும்பொழுது என்ன செய்யணும்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா 32வது அதிகாரம் 32:2, அவ கைவிடாம இருந்தீங்கன்னா அவ காற்றுக்கு ஒதுக்கிடமாகும், பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகும், வறண்ட நிலத்திலே நீர்காலாகும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையாகவும் நிழலாகவும் இருப்பார். இதெல்லாம் அவர் இருப்பார். ஒரு கண்டிஷன் தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவரை கைவிடவே கூடாது. சரி, எது அவர்களை அசைய பண்ணன்றதை மட்டும் பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். நாளைக்கு காலையில சங்கீதத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் நாளைக்கு என்னுடைய டிராவல் இருக்கும், போய் சேர்றதுக்கு லேட் ஆகும். அதனால மார்னிங் மெசேஜ்லேயே நான் உங்களுக்கு சங்கீதத்தை சொல்லிக் கொடுத்துருவேன். யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கோ வரலாம். 2 நாளாகமும் 28வது அதிகாரம் 5வது வசனம், 2 நாளாகமும் 25:28 ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரிய ராஜாவுடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவனை முறியடித்து அவளுக்கு இருக்கிற பெருங்கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்கு கொண்டு போனார். இதனாலதான் அவளுடைய இருதயம் பெருங்காற்று போல அசைஞ்சிச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மக இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இன்று எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எதிரியை குறித்து 2 வசனங்கள் மூலமாக எங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தந்ததுக்காக நன்றி ராஜா. காம்பினேஷனை பார்த்தோம் ஐயா. ஆபத்து காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.